ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம் நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம் வந்தாரே தேடி வந்தாரே தன் ஜீவன் நிலத்தாய் வந்தாரே Amen.
என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பூமி அனைத்துக்கும் ராஜாவாய் அதிகாரம் உள்ளவராய் எல்லாவற்றையும் படைத்த சிருஷ்டித்த அந்த தேவனை இந்த காலையிலே நாம் ஆராதிக்கிற சாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். கடைசியாக 775வது பாடல் எல்லாரும் முழங்கால் படித்து பாடுவோம். வல்லமை தாரும் தேவா, வரங்கள் தாரும் தேவா, இன்றே தாரும். 775வது பாடலை எல்லாரும் முழங்கால் படித்து பாடி அபிஷேகத்தில் நிறைந்து ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை நாம் ஆராதிக்கப் போகிறோம். பிரைஸ் தி லார்ட். வல்லமை தாரும் தேவா, வரங்கள் தாரும் தேவா, இன்றே தாருமே. வல்லமை தாரும் தேவா, வரங்கள் தாரும் தேவா, இன்றே தாருமே.
Praise the Lord. Jesus. Hallelujah. சர்வவல்லமையுள்ள தேவனாக ஒருவரும் சேரக்கூடாத வெளியிடத்தை வாசனைகிறவராய் ஆராதிக்கிறார் இருக்கிறார். ஹல்லேலூயா. யோவான் அவரை குறித்து பார்க்கும்போது 7 குத்துவிளக்குகளின் மத்தியிலே நிலையில் கழித்தவராய் உலாவி வருகிறார் என்று சொல்லி யோவான் பார்த்து எழுதுகிறார். அவரை விவரிக்க, அவருடைய அழகை விவரிக்க, அவருடைய மேன்மையை விவரிக்க வார்த்தைகளே இல்லை. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர் மகிமையான தேவன், மகிமையான தெய்வத்தை எல்லாரும் இயேசுவே நாங்கள் ஆராதிக்கிற தெய்வமே பெரியவராய், சர்வ வல்லமையுள்ளவராய், எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே நீர் பெரியவர், 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 பெரியவர். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய பாதபடியிலே காலைகளில் உம்மை ஆராதிக்கிறோம். Jesus, we worship you, worship you, Lord. We worship you, Lord. Heavenly Father, we worship you, Lord. Hallelujah. ஆண்டவரே, இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தினேன். இவர்கள் துதியை சொல்லுவார் என்று சொல்லி இடம் சொல்கிறது. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். உம்முடைய துதியை சொல்லி மகிமை படுத்துகிறோம். Hallelujah. Praise the Lord. Hallelujah. 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 ஆண்டவரே, நல்லவராகவே இருக்கிறார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுவோம். தேவர்களுக்கு நல்லவராக இருந்தீரே, போதுமான தேவனாக இருந்தீரே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. எங்கள் குடும்பத்துக்கு எதிரான எல்லா சத்துருடைய மனிதனுடைய தீமைகளுக்கு விலக்கி எங்களை பாதுகாப்பீரே. கைவிடாத தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆபத்துகள் ஆண்டவரே சடுதியாய் இருக்கிறதாக வந்தாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. கால்கள் சரிக்குகிறது என்று சொல்லி சொல்வோம். உம்முடைய கரங்களை தாங்குகிறதா இருந்தது. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. எல்லாரும் இயேசப்பா, இயேசுவே நன்மைகளுக்காக நன்றி என்று சொல்லி அவர் என்ன நன்மைகளை செய்தார்கள் நினைவுகூர்ந்து இயேசப்பா உமக்கு நன்றி என்று சொல்லி Thank you, Lord. காத்து வழிநடத்தினவர், நன்மை செய்தவர். இனிமேல் அவர் தம்முடைய வல்லமையுள்ள கரத்தினாலே ஒவ்வொரு குடும்பங்களையும் வழிநடத்த போகிறபடியினாலே விசுவாசத்தோடு எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றியானவரே, இனிமேல் ஒவ்வொரு ஜனங்களையும் எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே, எல்லா விதமான ஆண்டவரே காரியங்களிலும் நீரே கூட இருந்து வழிநடத்த போல தயவுவாய். நன்றி. Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே. வணக்கம் படிக்கிறோம். இந்த வேளையிலும் சங்கீதம் 8வது சங்கீதத்தை நாம் எழுதி மாறி மாறி வாசிப்போம். எல்லாரும் பைபிளை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். ஆலயத்துக்குள்ள வந்தப்பறம் உங்கள் ஃபோன் எல்லாம் பேக்லேயோ பாக்கெட்லேயோ பத்திரமா வைத்துக் கொள்ளுங்க. பைபிள் கையில் எடுத்துக் கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். 8வது சங்கீதம். சங்கீதம் 8. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமியெங்கும் எவ்வளவு
ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த சங்கீதத்துல எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாய் இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக உயர்த்தி அவருடைய மேன்மையானது அது மிகவும் பெரிதாக இருக்கிறது. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ள நாமம் சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் பூமி எங்கும் அவருடைய நாமம், இயேசுவின் நாமம் மேன்மையுள்ள வல்லமையுள்ள நாமமாய் இருக்கிறது. இந்த நாமத்துக்கு எதிராய் போராட நினைக்கிறவர்களையும், இந்த நாமத்தை அறிவிக்கிறவர்களை அடிக்கிறவர்களை உத்தரவுப்படுத்துகிறவர்களையும் அந்த நாமம் சந்திக்கிற அவர்களையும் ரட்சிக்கிற நாமமாய் இயேசுவின் நாமம் இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஒரு மகிமையான தேவனுடைய நாமத்தை நாம் ஆராதிக்கிறோம். 3ஆம் வசனத்திலே உமது விரல்களின் கிரியாகிய உம்முடைய பாதங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நாம் பார்க்கின்றோம். ஸ்தோத்திரம். பாருங்கள், ஆண்டவருடைய விரல்களின் கிரியையாயும் உடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்று. இவ்வளவு பெரிய தேவன், இவ்வளவு பெரிய வானத்தை, சந்திரனை, நட்சத்திரங்களை படைத்த தேவன் சாதாரண மனுஷனை நினைக்கிறதற்கும் ஒவ்வொரு நாள் அவனை விசாரிக்கிறதற்கும் மனுஷன் எம்மாத்திரம் என்கிறே சோதனை. அவருடைய விரல்களின் கிரியை. நம்முடைய விரல்களினால் என்ன செய்ய முடியும்? அவர் படைத்ததான வானத்தை பார்த்து ஒருவேளை வானம் இதுதான் அப்படின்னு சொல்லி வரைய முடியும். சந்திரன் இதுதான் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ண முடியும். அதுதான் நம்மளால முடியும். ஆனால் அவ்வளவு பெரிய வானத்தையும், அந்த வானத்திலே சந்திரனையும் திரளான நட்சத்திரங்களையும் அவர் நிலைநிறுத்தி இருக்கிறார்னா எவ்வளவு பெரிய சர்வ வல்லமையுள்ள தேவனாக அவர் இருக்கிறார். சோதனை. மனுஷன் படைக்கிற காரியங்களை பாருங்க. 1 லட்சம் கொடுத்து ஒரு பொருள் வாங்கினா கூட 6 மாசம் ஆகும், 1 வருஷம் ஆகும். அப்போ என்ன சொல்லுகிறார்கள்? 1 வருஷம் தான் இருக்கு, நம்ம உறுதி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார்கள். ஸ்தோத்திரம். ஆனால் தேவன் படைத்தது காலாகாலமாய் நிலை நின்று கொண்டே இருக்கிறதா இருக்கிறது. அதுதான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள வித்தியாசம். பெரிய தேவனாக கிரியாயும் உடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்று. இவ்வளவு பெரிய தேவன், இவ்வளவு பெரிய வானத்தை, சந்திரனை, நட்சத்திரங்களை படைத்த தேவன் சாதாரண மனுஷனை நினைக்கிறதற்கும் ஒவ்வொரு நாள் அவனை விசாரிக்கிறதற்கும் மனுஷன் எம்மாத்திரம் என்கிறே சோதனை. அவருடைய விரல்களின் கிரியை. நம்முடைய விரல்களினால் என்ன செய்ய முடியும்? அவர் படைத்ததான வானத்தை பார்த்து ஒருவேளை வானம் இதுதான் அப்படின்னு சொல்லி வரைய முடியும். சந்திரன் இதுதான் அப்படின்னு சொல்லி ஆட் பண்ண முடியும். அதுதான் நம்மளால முடியும். ஆனால் அவ்வளவு பெரிய வானத்தையும், அந்த வானத்திலே சந்திரனையும் திரளான நட்சத்திரங்களையும் அவர் நிலைநிறுத்தி இருக்கிறார்னா எவ்வளவு பெரிய சர்வ வல்லமையுள்ள தேவனாக அவர் இருக்கிறார். சோதனை. மனுஷன் படைக்கிற காரியங்களை பாருங்க. 1 லட்சம் கொடுத்து ஒரு பொருள் வாங்கினா கூட 6 மாசம் ஆகும், 1 வருஷம் ஆகும். அப்போ என்ன சொல்லுகிறார்கள்? 1 வருஷம் தான் இருக்கு, நம்ம உறுதி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார்கள். ஸ்தோத்திரம். ஆனால் தேவன் படைத்தது காலாகாலமாய் நிலை நின்று கொண்டே இருக்கிறதா இருக்கிறது. அதுதான் தேவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள வித்தியாசம். பெரிய தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவரை தேடுகிற, உண்மையாய் அவரை தேடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருந்து
அவரை விசாரித்து ஆதரித்து வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். இவ்வளவு மகிமையான தேவன் மனிதனை விசாரிக்கிறாரே, அவன் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரன் ஒரு வியப்போடு ஆச்சரியத்தோடு எழுதுகிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். 6ஆம் வசனத்திலே உங்களுடைய கரத்தின் கிரியையின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகிறது, சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு பின்பற்றுகிறது. எல்லாவற்றையும் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். நம்ம இந்த உலகத்துல வரும்போது ஒண்ணுமே கொண்டு வரல, ஆனால் எதையோ ஆண்டவர் நமக்கு இந்த உலகத்துல கொடுத்து அனுபவி ராஜா என்று சொல்லி நம்மை பல காரியங்களை கொடுத்து அனுபவிக்கும்படியா இந்த உலகத்துல நம்மை வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆளுகை தந்திருக்கிறார். சகலத்தையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொல்லி சொல்லுகிறார். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும், காட்டு மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திரத்து மனுஷங்களையும் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். சமுத்திரம் வாரி வழங்கிக் கொண்டே இருக்கிறது, மீன் கொடுக்கிறது, மிருகங்கள், பறவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு படைத்ததுனாலதான் வீட்டுக்கு போனோன்னு சிக்கன் வாங்கிட்டு வறுத்துடலாம், குழம்பு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சாப்பிட முடிகிறது. நல்லா சாப்பிட்றோம்னா எல்லாத்தையும் ஆண்டவர் நமக்கு ஏற்கனவே கொடுத்திருக்கிறார். நம்ம எதையுமே உண்டாக்கல. ஸ்தோத்திரம். ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். இவ்வளவு கொடுத்தும் கூட நம்ம பல நேரத்தில் என்ன கேட்கிறோம்? ஆண்டவர் என்ன செய்தார்? ஆண்டவர் என்ன செய்தார்? ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட கேள்வியை கேட்கிறவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை குறித்த அறியாமையினாலே அவர்கள் கேட்டுக்கொண்டேதான் இருப்பாங்க. ஆனால் அறிந்திருக்கிறவர்கள் தேவனே நமக்கு நன்றி எப்பான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன காரியத்துக்கு கூட ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவார்கள். ஸ்தோத்திரம். அவர் விசாரிக்க நாம் தகுதியே இல்லை, இருந்தாலும் நம்மை அவர் விசாரித்து ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி கொண்டே இருக்கிறார். இவ்வளவு நல்ல தேவனை நாம் கொண்டிருக்கிறோம். தேவன் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார். நல்ல தேவனை எல்லாரும் கைகளை உயர்த்தி, இயேசுப்பா எங்களை நாள்தோறும் விசாரித்து நீர் நடத்துகிறபடினால ஸ்தோத்திரம். எங்களுக்கா எல்லாவற்றையும் நீர் கொடுத்திருக்கிறீரப்பா. நாங்கள் அனுபவிக்கத்தக்கதான சகல காரியங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே. நன்றி நன்றி நன்றி. வேளையில் ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கு என்று காணிக்கைகளை கொடுத்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். Yes.
பாதிப்பு ஒன்று மறுபடியும் பரவுகிறது என்று சொல்லுகிற அந்த காரியங்கள் முற்றிலுமாய் நீக்கப்பட ஒவ்வொரு ஜனங்களுக்கும் இந்திய தேசம் முழுவதிலும் ஒரு பாதுகாப்பு உண்டாக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வியாதிகளுக்கு விலக்கி தேவன் தேசத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் வந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாய் மன விருப்பத்தின்படி கர்த்தருடைய ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுகிற கர்த்தர் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி செல்லும்படியாய் ஆசீர்வதித்து வழிநடத்தி செல்லும்படியாய் எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை சொல்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொரு சிறியோர் பெரியோர் அத்தனை பேரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. இந்த மாதம் அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதத்தின் மாதமா இருக்க செபிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வசனம் தியானிக்கையில் இதயமதை ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் திருக்கரத்தால் தாங்கி என்னை திருசித்தம் போல் நடத்திடுமே. குயவங்கையில் களிமண்ணாம் அனுதினம் நீ வணங்கிடுமே. குயவங்கையில் களிமண்ணாம் அனுதினம் நீ வணங்கிடுமே. நல்ல ஆண்டவரே, காலை வேளையிலே ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியாய் தொழுது கொள்ளும்படியாய் நீ செய்த எல்லா உபகாரங்கள் நன்மைகளுக்காய் நாங்கள் ஆண்டவரே இருதயத்திலிருந்து நன்றி செலுத்தும்படியாய் கர்த்தர்களுக்கு உதவி செய்து இந்த நாளிலும் ஆண்டவரே வந்து உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் நீர் ஆசீர்வதித்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். உமக்கென்று காணிக்கைகளை கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதி. அவருடைய குறைவுகள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவாக்கி வழிநடத்தும். ஆண்டவரே, இப்பொழுது உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம். தியானிக்கிற வார்த்தைகள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாயிருக்க செபிக்கிறோம். நீர் அவர்களோடு பேசுகிறப்பா வார்த்தை அனுப்பி குணமாக்குற தேவனுடைய கரத்தில் எடுத்து கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். சங்கீதம் 138வது சங்கீதம் 8வது வசனத்தை சேர்ந்து எல்லாரும் எடுத்து வாசிப்போம். 138வது சங்கீதம் அதனுடைய 8வது வசனம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. மறுபடியும் படிப்போம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. ஸ்தோத்திர மாதத்துல தேவன் தந்திருக்கிற நல்ல வசனத்துக்காக எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தத்துக்காய் இந்த ஜீவனுள்ள வசனத்துக்காய் உமக்கு நன்றின்னு சொல்லுவோமா. இயேசப்பா, உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை தந்தபடியினால ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். தேவனே, இந்த மாத்திர இந்த வார்த்தைப்படி ஆண்டவரே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் யாவையும் செய்து முடிக்கிற தேவனாய் இருப்பீராக. ஒவ்வொருவருடைய காரியங்களிலும் ஆண்டவரை குடும்பங்களிலே ஒவ்வொரு காரியங்களிலும் அப்பா யாவற்றையும் செய்து முடிக்க போறபடினால நன்றி செலுத்துகிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தையை குறித்து நாம் பார்க்கும்போது சங்கீதக்காரன் அவர் விசுவாசத்தோடு ஆண்டவர் பேர்ல நம்பிக்கையோடு சொல்லுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என்னுடைய வாழ்க்கைகளை எதையெல்லாம் அவர் செய்து முடிக்க வேண்டுமோ, இல்லாவிட்டால் எனக்காக எந்தெந்த காரியங்கள் செய்து முடிக்கப்பட
நம்பிக்கையோடு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த காலை வேளையில் வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இந்த காரியங்கள் எனக்கு முடிக்கப்பட வேண்டுமே, அந்த காரியம் எனக்கு முடிக்கப்படணுமே, என்னால் முடிக்கப்பட முடியவில்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை ஏமாற்றத்தின் மத்தியில் வந்திருக்கலாம். நம்பிக்கையோடு சங்கீதக்காரன் சொன்ன இந்த வார்த்தையோடு நீங்களும் விசுவாசத்தோடு கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி நீங்கள் சொல்வதோடு மாத்திரமல்ல, வார்த்தையில நம்பி ஜீவிக்கும் போது, நம்பி அறிக்கையிடும் போது உங்களுக்காக கண்டிப்பா யாவையும் அவர் செய்து முடிப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். குடும்பத்துல பல முயற்சிகளை நாம் பல நேரங்களில் எடுப்போம். குடும்பத்தின் உயர்வுக்காக பல முயற்சிகளை எடுக்கிற பெற்றோர் உண்டு. பிள்ளைகளுக்கு நல்ல திருமணம் முடிக்க முயற்சிகள் எடுக்கிறவர் உண்டு. ஸ்தோத்திரம். திருமணம் முடிக்க முடியவில்லையே, தடையா இருக்கிறதே, வீடு கட்ட முடியவில்லையே, எவ்வளவு நாளாய் நான் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன், ஆனா கட்ட முடியவில்லையே அப்படின்னு சொல்லி நினைக்கிறவர்கள் உண்டு. எல்லாவற்றின் மத்தியிலும் தேவ பிள்ளைகளாகி நீங்கள் ஆண்டவரை நம்பி கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். யாவையும்னா எல்லா காரியங்களும் அங்கே அடங்குகிறது. என்னென்ன காரியம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில முடிக்கப்பட வேண்டுமோ எல்லாவற்றையும் தேவன் முடித்து தருவார் என்ற ஒரு வார்த்தையை தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திர. 7ஆம் வசனத்திலே நான் துன்பத்தின் நடுவில் நடந்தால் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர், உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும் என்று சொல்லுகிறார். நான் எத்தனை துன்பத்தின் பாதையிலே ஒருவேளை நடந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் போராட்டங்கள் என்னுடைய வாழ்க்கையில சந்திக்கப்பட வேண்டியதாயிருந்தாலும், என்னுடைய வாழ்க்கையில பல தடைகள் ஒருவேளை இருந்தாலும், மனிதன் எனக்கு ஒருவேளை எதிராளியாய் நன்மை செய்தது நிமித்தமே எதிராளியாய் ஒருவேளை மாறினவனாய் இருந்தாலும், எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும் நான் ஒன்றை அறிந்திருக்கிறேன், என் தேவன், நான் ஆராதிக்கிற தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. எந்த ஒருத்தரும் இந்த கஷ்டம் இல்லாத ஒரு சூழ்நிலையிலே அவர் சொல்லவில்லை. நான் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் கூட அவனை நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை என்ன செய்வீர், உயிர்ப்பிப்பீர், மாத்திரமல்ல உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். இந்த மாதத்துல, இந்த டிசம்பர் மாதத்துல, வருடத்தின் இறுதி மாதம் வரைக்கும் வந்து விட்டேன். என்னுடைய வாழ்க்கையில நான் நினைத்த ஒரு காரியம் கூட நடைபெறவில்லை அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆண்டவருடைய பிள்ளைகளாய் என்னுடைய வாழ்க்கையில அந்த காரியங்களை அவர் நிறைவேற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். காரியம் ஆண்டவரால அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ளவர் தான். அதே நேரத்தில் நம்மை கொண்டுதான் அவர் அந்த காரியங்களை முடிக்கும்படியாக உதவி செய்வார். சிலருடைய வாழ்க்கையில ஒரு ஜெபம் பண்ண மாட்டாங்க, தேவனை தேடவே மாட்டாங்க, ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. எப்படி அவருடைய வாழ்க்கையில தேவன் யாவற்றையும் செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. ஸ்தோத்திரம். ஆண்டவரை தேடணும், நல்லா ஜெபம் பண்ணணும், தேவனுடைய சமூகத்தை கிட்டி சேர்ந்த ஒரு பரிசுத்த ஜீவியம் செய்கிற ஜனங்களாய் வாழ வேண்டும். ஸ்தோத்திரம். பொருளாதார காரியங்களில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நல்ல சுறுசுறுப்புள்ளவர்களாய், உற்சாகத்தோடு வேலை செய்கிறவர்களாய் ஒவ்வொரு ஜனங்களும் இருக்கணும். சோம்பேறிகளுக்கு ஆண்டவர் உதவி செய்ய மாட்டார். ஸ்தோத்திரம். எல்லாம் முடிந்த வேலைகளை செய்யணும். ஸ்தோத்திரம். நம்முடைய பிழைப்புக்கானதை எங்க இருந்தா வராது. நம்ம தான் நல்ல வேலைகளை செய்து குடும்பத்துக்கு எப்படி உதவியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவரையும் யோசித்து செயல்படணும். வீணான காரியங்களை, செலவினங்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி ஒவ்வொருவரும் செயல்படுகிறவர்களாய் இருக்கணும். ஸ்தோத்திரம். சிலர் ஒண்ணுமே பொறுப்பான ஒரு நிலைமையில வேலை செய்ய மாட்டாங்க, ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. அவருடைய வாழ்க்கையில வேதத்துல, புதிய பாட்டுல பவுல் மூலமாய் ஆண்டவர் எழுதும் போது, ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது. ஒருவேளை நீங்க வீட்டுல இருக்கலாம், வீட்டுல எத்தனையோ வேலைகள் இருக்கும். நான் வேலையை வெளியே
போய் வேலை செய்யறது இல்லை, வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறவர்கள் வீட்டில் உங்களுக்கு எத்தனையோ வேலைகள் இருக்கு, அந்த வேலைகளை பொறுப்பாய் செய்யலாம். ஸ்தோத்திரம். இன்னைக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தர வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அதே நேரத்தில் நம்ம எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? ஸ்தோத்திரம். தேவன் ஒரு விதவையான ஸ்திரீக்கு எலிசா மூலமாய் அற்புதம் செய்கிறதை பார்க்கிறோம். ஒரே ஒரு கூட என்னதான் இருக்கிறது, ஆனா எங்கிருந்தோ மேஜிக்கா தேவன் அற்புதம் செய்யல. உன்னிடத்துல என்ன இருக்கிறது, உன்னிடத்துல என்ன இருக்கிறது, இருந்ததை கொண்டுதான் தேவன் அற்புதம் செய்கிறதை பார்க்கிறோம். அப்போ நம்ம தொடங்கணும். நம்ம தொடங்கவே ஆரம்பிக்காம ஒண்ணுமே செய்யாம இருந்துட்டு கர்த்தர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்க மாட்டார். நம்ம தொடங்கணும். ஆண்டவரே, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் செயல்படுறேன்ப்பா, என் செயல்பாடுகளை நீர் ஆசீர்வதித்து தாவீதுக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்தது போல என் வாழ்க்கையிலும் செய்து முடிக்க வல்ல முயலவராய் இருக்கிறீரப்பா, எனக்கா யாவற்றையும் செய்து முடிக்க போறபடினால் நன்றி அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்காக கண்டிப்பாய் காரியங்களை எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். யாவையும் செய்து முடிப்பார் அப்படிங்கிறத லைனா நம்ம எடுத்துக்கொண்டு நம்ம மற்ற வேத பகுதிகளை மறந்து பொறுப்பற்றவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. எல்லா வேத பகுதிகளையும் நினைவுகூர்ந்து என்ன செய்யணும்? ஆண்டவரிடத்தில் செபிக்கிற காரியங்கள், நம்ம செயல்படுகிற காரியங்கள், பொறுப்பாக இருக்கிற காரியங்கள், இவைகள் எல்லாவற்றையும் நம்ம சரியான முறையில செயல்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். வசனம் என்ன? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். பேசாதீங்க, யாரும் பேசாதீங்க. யாராவது பேச விடணும்னா மைக்கு தரோம், அதில் பேசுறீங்கன்னா எல்லாரும் கேட்டு சொல்றோம். இந்த விஷயமா ரொம்ப முக்கியமானதாச்சு அப்படின்னு சொல்லி உங்களை பாராட்டுவாங்க. சைலண்டா கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். பின்னாடி சேர்ல உட்கார்ந்து இருக்கிற யாராவது படிங்க தம்பிமார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உம்முடைய கிருபை என்று உள்ளது, நெகிழ விடாதிருப்பீராக. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த நாளிலே வந்திருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார். அவர் எதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில செய்வார் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சில குறிப்புகளை இந்த வேளையில நாம் தியானிக்க போகிறோம். அவர் சொன்னதை அப்படியே செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில சொன்ன காரியங்களை அப்படியே செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். சொன்னதை செய்கிற தேவன். ஸ்தோத்திரம். மனிதன் இன்று ஒன்று சொன்ன நாளைக்கு நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லுவார்கள், மாற்றி பேசுவார்கள். இது மனிதனுடைய இயல்பாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல யாக்கோபிடத்தில் ஆண்டவர் பேசுகிறார். யாக்கோபிடத்தில் ஆண்டவர் பேசி சொன்ன காரியத்தை படிப்போம். ஆதியாகமம் 28:15. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து, நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து, இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவதில்லை என்றார். பாருங்க, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி யாக்கோபிடத்தில் பேசுகிறார். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து, இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. யாக்கோபிடத்தில் தேவன் தரிசனமாகி சொன்ன காரியம், அநேக காரியங்களை தேவன் சொன்னார். இங்கே யாக்கோபுடைய நிலைமை என்ன என்று சொல்லி பார்க்கும் போது அண்ணனுக்கு பயந்து ஓடுகிறதான நிலைமை, தனிமை,
யாருமே உதவி இல்லை. அவருடைய வாழ்க்கையில வருங்கையோடு ஓடி தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறான். அப்படிப்பட்ட நிலைமையின் மத்தியிலே ஆண்டவர் தரிசனமாகி யாக்கோபிடத்துல பேசுகிறார். ஸ்தோத்திரம். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை என்ன செய்வேன், காப்பேன். இந்த தேசத்துக்கு மறுபடி உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை யாக்கோபு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். ஸ்தோத்திரம். அப்போ நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை அப்படின்னால நிறைய காரியங்களை ஆண்டவர் யாக்கோபிடத்திலே சொல்லி இருக்கிறார். அதுல 13-14 வசனங்களை படிப்போம். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் உன் அப்பா ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும். பூமியின் தூளை போல இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரப்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். ஸ்தோத்திரம். பூமியின் வம்சங்கள் எல்லாம் யாக்கோபே உன் நிமித்தமாய் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி சொல்கிறார். யாக்கோபு வரும் கையால் தப்பித்தா போதும், அன்னை கொல்ல வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். அவன் கைக்கு ஜஸ்ட் தப்பித்து பிழைத்து சேஃப்டியா இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி நினைத்து ஓடிக்கொண்டிருக்கிறார். அந்த யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோபே நீ படுத்திருக்கிற பாத்தியா, நீ படுத்திருக்கிறியே, இந்த பூமியெல்லாம் நான் உனக்கும் உன்னுடைய சந்ததிக்கும் கொடுக்க போகிறேன். மாத்திரமல்ல உன்னுடைய சந்ததியை மிகவும் பெருக பண்ண போகிறேன். எப்படி பெருக பண்ணுவேன்? பூமியின் தூளை போல உன் சந்ததி இருக்கும். மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரப்புவாய். உனக்குள்ளும் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் அது ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி ஆசீர்வாதத்தை யாக்கோபுக்கு கூறுகிறதை பார்க்கிறோம். அந்த ஆசீர்வாதங்கள் யாக்கோபுடைய வாழ்க்கையில அப்படியே நிறைவேறினதா என்று சொல்லி பார்க்கும்போது வேதத்தை படித்தவர்களுக்கு தெரியும், எல்லா காரியங்களையும் யாக்கோபுடைய வாழ்க்கையிலே தேவன் நிறைவேற்றி ஆசீர்வதித்ததை வேதம் சொல்லுகிறது. இந்த நாளில் வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின் மூலமாய் இல்லாவிட்டால் அவருடைய வார்த்தைகளின் மூலமாய் உங்களோடு பேசி, என் மகனே மகளே இந்த காரியம் இந்த வார்த்தைகளின்படி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அவர் சொல்லி நீங்கள் விசுவாசித்த காரியங்கள் ஒவ்வொன்றையும் அவர் நிறைவேற்ற அவர் இன்றைக்கும் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொன்னதை செய்கிற தேவனாக இருக்கிறார். பல நேரங்களிலே மனிதர்களோடு உள்ளதான தொடர்பிலே மனிதரோடு உள்ள பேச்சுல ஒரு காரியத்தை மனிதர்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்ம அவர்களை அழைக்கும் போது பல நேரங்களிலே அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? பொய், சுத்த பச்சை பொய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வேலையை முடிக்க சொல்லுவாங்க. எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் படிங்க. எண்ணாகமம் 23:19. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. மனமாற அவர் ஒரு மனுபுத்திரன் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பாரா? நிறைவேற்றாதிருப்பாரா? பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. பொய் சொல்ல ஆண்டவர் ஒரு மனிதன் அல்ல. அவர் சொல்லுகிறதை அப்படியே செய்கிற தேவனாக இருக்கிறார். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் சொன்னதை செய்கிறவர். உங்களுடைய வாழ்க்கையில சொல்லி இருக்கிற காரியங்களை அப்படியே செய்கிறவர். அவர் போய் சொல்ல மாட்டார். அவர் சொன்னதை செய்து முடிக்கிறவர். மாற்றமே இருக்காது. மனிதன் மாறிக்கொண்டே இருப்பான், வார்த்தைகள் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் தேவன் ஒரு காரியத்தை சொன்னார், அதை அப்படியே செய்வார். ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையில தேவனுக்கு எடுத்த காரியத்துல பல காரியங்களை சொல்லலாம். ஆனா நம்ம அதை மாறினவர்களாக இருக்கிறோமா மாறாதவர்களாக இருக்கிறோமா என்று சொல்லி நாம தான் சிந்தித்து பார்க்கணும். ஆனா தேவன் நம்முடைய காரியத்திலே தாம் சொன்ன காரியத்தை குறித்து மாறாதவராய் அப்படியே நிறைவேற்றுகிற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார்.
இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 7:5. இதில் ஒரு அடி நிலத்தையாகிலும் அவனுடைய கையாட்சி கொடாமல் இருக்கையில் அவனுக்கு பிள்ளைகளா இருக்கும்போது உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினான். பாருங்க, அதுல ஒரு அடி நிலத்தை ஆகிலும் அவனுடைய கையாட்சிக்கு கொடாமல் இருக்கையில் அவனுக்கு பிள்ளைகளாக இருக்கும்போது உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுக்கு கானான் தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆனால் இன்னுமே அது கிடைக்கல. ஒரு சில வருடங்களானது, பல காலங்கள் போனது. ஆனால் ஆபிரகாம் அந்த வாக்குத்தத்தங்களை தேவன் சொன்னதை குறித்து சந்தேகப்படவில்லை. தேவன் சொன்னதை அவர் நிறைவேற்றுகிறவர். அவர் பொய்யுரையாத தேவன். அவர் எதை சொன்னாலும் செய்கிறவர் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை குறித்து ஆபிரகாம் இன்னும் அதிகமாய் தேவன் சொல்லி இருக்கிறார். இந்த தேசத்தை தருவேன் என்று சொன்னவர் கண்டிப்பா இதை தரப்போகிறார் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் ஒவ்வொரு நாளும் விடிஞ்சோன்னு ஆபிரகாம், தேவனே இந்த காரியத்தை சொன்னீரே, அதை செய்ய போகிறீரப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைகளையும் வாக்குத்தத்தங்களையும் அறிக்கையிடுகிறது தான் ஆபிரகாமுடைய வேலையாயிருந்தது. அப்படி அறிக்கையிட்டு ஆபிரகாமுடைய வாழ்க்கையில வேதம் சொல்லுகிறது, அவர் விசுவாசத்திலே வல்லவராய் மாறிக்கொண்டே இருந்தார். அந்த வார்த்தைகளை அவர் விசுவாசித்தபடியினால அதை குறித்து அவர் அலட்சியம் அவருக்குள்ள இல்லை, அதை குறித்த சோர்வு இல்லை. இன்னுமே ஒரு அடி கூட நிலம் கூட கிடைக்கல. இருந்தாலும் கூட தேவன் செய்வார். தேவன் ஏற்ற ஒரு நேரத்தில் அதை எனக்கும் என்னுடைய சந்ததிக்கும் கொடுக்க போகிறார் என்கிற அந்த விசுவாசத்தோடு அறிக்கையிட்டுக் கொண்டே இருந்தார். அந்த விசுவாசத்திலிருந்து எதுவும் ஆபிரகாமை பிரிக்க முடியவே இல்லை. இன்னைக்கு நாம் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம். ஆனால் 2 நாளைக்குள்ள அந்த விசுவாசம் நம்மை விட்டு போய்விடுகிறது. தொடர்ச்சியாக அந்த காரியத்தை குறித்து நாம் தேவன் சொன்னதை செய்வார் என்கிற நம்பிக்கை என்ன செய்கிறோம்? விட்டுவிடுகிறோம், இழந்து விடுகிறோம். அந்த குறிப்பிட்டதான காரியத்தை குறித்து நாம் அறிக்கையிட மறந்து விடுகிறோம். எனவேதான் நம்ம வாழ்க்கையில நிறைய காரியங்கள் நிறைவேறாமல் போகிறது. ஸ்தோத்திரம். அவர் சொன்னதை செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, சொன்னதை செய்கிற ஆண்டவர். ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையில சொன்னதை அவர் நிறைவேற்றுகிற தேவன். ஆபிரகாமுக்கு செய்தவர் உங்களுக்கும் அவர் செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். யாத்திராகமம் 16ஆம் அதிகாரத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தரத்துல நடக்கிறார்கள். சாப்பாடு இல்லை அவர்களுக்கு. தேவன் அந்த இடத்துல அவர்கள் இந்த வனாந்தரத்துல வயல்ல விதைக்கவோ அறுவடை பண்ணவோ ஒண்ண முடியாது. காரணம், அவர்கள் எதிரிகளுக்கு விலக்கி அவர்கள் நடந்து கொண்டே பிரயாணம் பண்ணி தங்களை காத்துக் கொள்ள வேண்டும். அது ஒரு பக்கம் இருக்கிறது. இன்னொரு பக்கத்துல வனாந்தரத்துல ஒண்ணுமே விளைவிக்க முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. ஸ்தோத்திரம். அவர்கள் ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு தேவனுடைய நடத்துதலின்படி போய்கொண்டே இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்கு ஆகாரத்துக்கு தேவன் அங்கே மன்னாவையும் அவர்களுக்கு தேவையான இறைச்சியையும் கொடுப்பேன் என்று சொல்லி சொன்னார். அந்த காரியத்தில் தேவன் அப்படியே சொன்ன காரியத்தை செய்கிறதை பார்க்கிறோம். ஒரு நாள் 2 நாள் அல்ல, பல வருடங்கள் அங்கே ஆண்டவர் அவர்களுக்காக கொடுக்கிறதை பார்க்கிறோம். யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 11, 12 வசனம் முதல்ல படிங்க. முறுமுறுப்புகளை கேட்டிருக்கிறேன். பனி பெய்திருந்த பனி நீங்கிறது. இதோ வனாந்தரத்தின் மீது அங்கு முயற்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடியத்தனையாய் தரையின் மேல் கிடந்தது. ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பழக்கம் உண்டு, கெட்ட பழக்கம்.
ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்தவுடனே அல்லேலூயா ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர், பாடுங்கள், இசை கருவி என்னென்ன இருக்கு எல்லாத்தையும் எடுத்து ஆண்டவரை புகழுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரே கொண்டாட்டம் தான். கொஞ்சம் நேரத்துல ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே மோசேக்கு எதிராகவும் ஆண்டவருக்கு விரோதமாகவும் அவர்கள் என்ன செய்வார்கள்? முழுமுழுக்க ஆரம்பிப்பார்கள். ஆண்டவர் இந்த வனாந்தரத்தில் அழிக்கதான் கொண்டு வந்தார், சாப்பாடு இல்லை, தண்ணீர் இல்லை, ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவ்வளவு அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்தி வந்த பாதைகள் எல்லாம் மறந்து ஒரே முறுமுறுப்புல இறங்கி விடுவார்கள். ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையில் பல நேரங்கள்ல என்ன செய்யறோம்? ஆண்டவர் என்ன செய்ததை இல்லை எத்தனையோ லிஸ்ட் எழுதுனா பல பக்கங்கள் வரும். ஆனா அதையெல்லாம் மறந்து நம்ம என்ன சொல்லுறோம்? ஆண்டவர் என்ன செய்தார்? ஒரே வார்த்தை. அதுக்கு முன்னே எத்தனையோ அற்புதங்கள் எல்லாம் செய்தது மறந்து போச்சு. ஒன்னே ஒன்று செய்யாத வச்சு ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு சொல்லி நாமும் யாரை போலதான் இருக்கிறோம்? இஸ்ரவேல் ஜனங்களை போல முறுமுறுக்கிற ஒரு கூட்டமாக இருக்கிறோம். ஆனாலும் அந்த ஜனங்கள் மேல் இரக்கம் பற்றி ஆண்டவருக்கு அவர்களுக்கு அவர்கள் விரும்பினதான இறைச்சியையும் அவர்கள் விரும்பினதான மன்னாவையும் அவர்களுக்கு அப்பத்தையும் அவர்கள் சாப்பிடும்படியாய் ஆண்டவர் அவர்களுக்கு அற்புதம் செய்கிறதை பார்க்கிறோம். சாயங்காலத்தில் இறைச்சியை புசித்து 12ஆம் வசனத்துல சாயங்காலத்தில் இறைச்சியை புசித்து விடியற்காலத்தில் அப்பத்தால் திருப்தியாகி நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்கிறேன் என்று சொல்லி என்றார். கர்த்தர் சொன்னபடியே காரியங்கள் நடந்தது. 13ஆம் வசனத்துல சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது. விடியற்காலத்தில் பாளையத்தை சுற்றி பனி பெய்திருந்தது. பெய்து வந்த பனி நீங்கினது. இதோ வனாந்தரத்தின் மீதென்று வீழ்ச்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி கொடிய தனியாய் தரையின் மேல் கிடந்தது என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. ஆண்டவர் சொன்னதை அப்படியே செய்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காய் ஆண்டவர் சொன்ன காரியத்தை அப்படியே செய்தார். விடியற் காலத்தில் அவர்களுக்கு அந்த உணர்ச்சியான மன்னா பொழிந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் 2 நாள் அல்ல, 40 வருடங்கள் அவர்கள் எத்தனை நாட்கள் வனாந்தரத்திலே நடந்தார்களோ அத்தனை நாட்களும் 40 வருடங்கள் அவர்களுக்கு வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்து அவர்கள் அதை எடுத்து அருமையான அப்பங்களாகவும் அருமையான உணவு பதார்த்தங்களாகவும் அவர்கள் செய்து சாப்பிடுகிறது வழக்கமாய் இருந்தது. பாருங்க, எவ்வளவு நல்ல தேவனாய் சொன்னதை செய்கிற தேவனாக அவர் இருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவனை விசுவாசிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கும் போது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அவர் சொன்னதை அப்படியே நிறைவேற்ற இன்னைக்கும் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் சொன்னதை செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இரண்டாவதாக ஒரு காரியத்தை பார்த்து நாம் செபிக்க போகிறோம். அவர் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். சொன்னதை அப்படியே தேவன் எதை சொன்னாரோ அப்படியே அதை செய்து நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். இரண்டாவது, அற்புதங்களை நாம் காணும்படியாய் செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த நாளில் கூட பலர் சாட்சி சொன்னார்கள். தேவர்களுக்கு இந்த அற்புதத்தை செய்தார், சுகத்தை கொடுத்தார், பல காரியங்களை சொன்னார்கள். ஸ்தோத்திரம். யோசுவா 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், இயற்கைக்கு அப்பாற்பட்டதான அதிசயத்தை, அற்புதத்தை தேவன் செய்கிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். கவனமா பைபிள வசனத்தை சொல்லும் போது எல்லாரும் வசனத்தை எடுங்க. என்ன அசம்பளத்துல பேச இங்க இடம் கொடுத்தீங்கன்னா இங்க எழுப்பிதான் இருக்கும். யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிப்போம். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்றார். ஸ்தோத்திரம். யோசுவா ஜனங்களை பார்த்து, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி ஜனங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாய் அங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். இவர்களுக்கு முன்பாக இவர்கள் மேற்கொண்டு 40 வருஷமாய் நடந்து கொண்டு வருகிறார்கள். மேற்கொண்டு இவர்கள் முன்னேறி செல்ல முடியாதபடிக்கு இவர்களுக்கு எதிராய் இப்பொழுது ஒரு யோர்தான்
நடப்பது என்று சொல்லி திகைத்து நிற்கும் போது ஆண்டவர் யோசுவாவுக்கு ஆலோசனைகளை கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். அற்புதம் செய்வேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அந்த வார்த்தைகளை யோசுவா அங்கே ஜனங்களிடத்திலே சொல்லுகிறார். ஜனங்களே, நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். கரை புரண்டு ஓடுகிறதே இந்த யோர்தான், உங்களுக்கு முன்பாக அது பிரிய போகிறது. கர்த்தர் நாளைக்கு உங்கள் நடுவிலே அற்புதம் செய்வார் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே காண வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க கூடாது என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. யோசுவா ஜனங்களை பரிசுத்தப்படுத்தினார் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அதுக்கப்புறமாக அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து படிங்க. சம்பவிப்பது என்னவென்றால், சர்வபூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளவர்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்திலே மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தான் தண்ணீர் ஓடாமல் குவியலாக நிற்கும் என்றார். ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களிலிருந்து புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். ஸ்தோத்திரம். பாருங்க, சம்பவிப்பது என்னவென்றால், சர்வபூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்திலே மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும். ஆசாரியர்கள் கர்த்தருடைய பெட்டியை, தேவனுடைய பிரசன்னத்தோடு கூடிய அந்த பெட்டியை சுமந்து கொண்டு யோர்தானின் தண்ணீரிலே கால் வைத்த மாத்திரத்திலே மேலே இருந்து பிரிந்து ஓடி வருகிறதானே யோர்தானின் தண்ணீர் ஓடி வராதபடிக்கு அப்படியே திரும்பி போகும் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். இரண்டாவதாக, ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரத்திலிருந்து புறப்பட்டார்கள். ஆசாரியர் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். யோர்தான் எப்படிப்பட்ட ஒரு நதியா இருந்தது, ஒரு ஆறா இருந்தது என்று சொல்லி பார்க்கும்போது அது அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீர் ஓரத்திலே பட்டவுடனே அங்கே அற்புதம் நடக்கிறது. மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்பு கடல் என்னும் சமனான வெளியில் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த ஆற்றை, யோர்தான் நதியை கடந்துதான் அவர்கள் எரிகோ பட்டணத்தை பிடிக்க வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியில பாருங்க, ஆசாரியர்கள் அந்த யோர்தானின் தண்ணீரிலே கால் வைத்த மாத்திரத்துல ஓடி வருகிறதான திரளான தண்ணீராய் அங்கே ஓடுகிறதான அந்த தண்ணீர் குவிந்து நிற்கும்படியாய் ஆண்டவர் அவர்கள் கண்களுக்கு முன்பாக அற்புதத்தை செய்கிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். ஏன் தண்ணீர் குவிந்து நிற்கிறது? எவ்வளவு பெரிய குவியலா இருந்தது என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஓடி வருகிறதான தண்ணீர் இதுக்கப்புறம் ஓடி வராதபடிக்கு, பிரிந்ததான இடத்துக்கு எதிராய் ஓடி வராதபடிக்கு எல்லாம் அப்படியே ஒரு பக்கமாய் குவிந்து நின்றது. ஸ்தோத்திரம். ஏற்கனவே வந்த தண்ணீர் கடந்து போய்விட்டது. இப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் யோர்தானை கடந்து அந்த யோர்தானிலே தரையிலே நடந்தார்கள் என்பதை வேதம் சொல்லுகிறது. 17ஆம் வசனத்திலே சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீர்மளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும் போது இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். ஸ்தோத்திரம். எப்படி இந்த யோர்தானை கடக்க போகிறோம்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எப்படி இந்த யோர்தானை கடக்க போகிறோம்? கால் வைத்தாலே இழுத்துக் கொண்டு போகிறதா இருக்கிறது. ஸ்தோத்திரம். பலர் நீச்சல் தெரியாத
தெரியாதபடிக்கு தண்ணீரிலே ஆற்றில் எல்லாம் குளிக்க போய் அவளை அந்த தண்ணீர் அடித்துக் கொண்டு போய் அவள் இறந்து போகிற காலையில் அவ்வப்போது வருகிறது. ஸ்தோத்திரம். பாருங்க, அவளுக்கு தண்ணீரை குறித்து அது எப்படிப்பட்ட தன்மை உள்ளது என்கிறதை தெரியாதபடியினால, நீச்சலும் தெரியாதபடியினால அவர்கள் அப்படி மாட்டிக்கொள்கிறார்கள். ஸ்தோத்திரம். இங்கே பயங்கரமான சீற்றத்துடன் ஓடுகிறதான ஒரு ஆறாக இருந்தாலும் கூட கர்த்தர் அற்புதமாய் அந்த ஆறை பிரிந்து போகும்படியாக அதிசயம் செய்கிறதை பார்க்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்டதான அதிசயங்களை செய்ய இன்றைக்கும் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தர் அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எதையெல்லாம் அவர் செய்வார்? சொன்னதை முதலாவது செய்வார். இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையில ஒரு அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதங்களை அவர் செய்வார். ஸ்தோத்திரம். அவமானங்களை, நிந்தனைகளை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீக்கும்படியாய் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தபோது முதலாவது ஒரு அற்புதத்தை செய்தார். அது கானா ஒரு கல்யாண வீட்டிலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அவர்களுக்கு ஏற்பட இருந்ததான அவமானம் நீக்கும்படியாய் அவர்களுக்கு தேவன் அந்த அற்புதத்தை செய்ததை பார்க்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு உங்களுக்கும் தேவன் அற்புதம் செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். யோவான் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது அந்த வசனத்தின்படியே யோவான் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானாவிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். முதலாவது அற்புதத்தை செய்து தம்முடைய மகிமையை அவர் வெளிப்படுத்தினார். அவர் எவ்வளவு அற்புதமான தேவன் என்பதை ஜனங்கள் தெரியும்படியாய் செய்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். அந்த யோவான் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனத்திலே இயேசுவும் அவருடைய சீசர்களும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டவராய் இருந்தார்கள். இயேசு அழைக்கப்பட்டவராய் இருந்தபடியினாலே உட்கார்ந்திருக்கிறார். இயேசு கல்யாண வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். அங்கே அமர்ந்திருக்கும் போது இந்த குறைவுகளை குறித்து பலரும் கிசுகிசுக்கிறதை, பேசுகிறதை அவர் அறிகிறார். அவருடைய தாய் வந்து அவளுக்கு திராட்சரசம் இல்லை அப்படின்னு சொல்லுகிறார்கள். சொல்லும் போது கடைசியில ஆண்டவர் அவர்களுக்கு அற்புதத்தை செய்து தண்ணீரை ஜாடிகளில் 6 கற்சாடிகள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. வெறும் கால் கழுவுவதற்காய் விருந்துக்கு வருகிறவர்கள் கால்களை சுத்திகரித்துக் கொண்டு கழுவிக்கொண்டு சுத்தமா உள்ள விருந்துக்கு போகும்படியாக இந்த கற்சாடிகள் தண்ணீரினால் நிரப்பப்பட்டு வைக்கப்பட்டிருக்கும். அந்த தண்ணீர் சாடிகளை முற்றிலுமாய் எல்லா சாடிகளும் நிரப்பும்படியாய் சொல்லி ஆண்டவர் மறுபடியும் அந்த தண்ணீரை பந்தி விசாரிப்பு காரணத்திலே கொண்டு போங்கள் என்று சொல்லுகிறார். அந்த தண்ணீரை அவர்கள் எடுத்துக்கொண்டு போகும்போது இங்கே அற்புதம் நடக்கிறது. ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் சொல்லுகிறபடி செய்யும் போது அவர் நமக்கு அற்புதத்தை காண செய்வார். ஸ்தோத்திரம். நல்லா பைபிளை படிக்கணும். பைபிள் ஆண்டவர் நம்ம எப்படி வாழணும்னு சொல்லி தந்திருக்கிறார். எப்படி ஜீவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கற்று தந்திருக்கிறார். நல்லா நம்ம படித்து அதன்படி நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களை, அற்புதங்களை காணும்படியாய் கர்த்தர் கண்டிப்பாக செய்வார். எனவே ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதத்திலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த வசனத்தை விசுவாசித்து அறிக்கையிட்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரே எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்க போகிறேன். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் இருக்கிற கடன் பிரச்சனையா இருக்கலாம், எனக்கு விரோதமா இருக்கிற தடைகளா இருக்கலாம், என் வாழ்க்கையில நான் முயன்று முடிக்க முடியாத காரியமா இருக்கலாம். எல்லாவற்றின் மத்தியில எனக்காக இந்த டிசம்பர் மாதத்துல யாவற்றையும் செய்து முடிக்க போகிறதற்காக நன்றி, ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி மாதத்துல ஆண்டவரிடத்துல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போகிறீங்க. எல்லாரும் இந்த வேளையில் ஆண்டவருடைய சமூகத்துல முழங்கால் படித்து செபிக்க போகிறோம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தங்களை காதினாலே கேட்டு போய்விடுகிறது அல்ல, வார்த்தைகளை நாம் அறிக்கையிட்டு
எனக்காக தேவன் யாவையும் செய்வார், எனக்காக யாவையும் செய்வார் என்று சொல்லி நம்பும் போதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த காரியங்கள் நிறைவேறும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம், நாம் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆபிரகாம் வாக்குத்தத்தங்களை, தேவன் உரைத்த காரியங்களை அப்படியே நம்பி அறிக்கையிட்டு விசுவாசத்திலே வல்லவராய் மாறினார். ஆபிரகாமுடைய நம்பிக்கையை எந்த ஒரு சக்தியாலும் அசைக்கவே முடியவில்லை. தேவன் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலும் ஆபிரகாமுடைய சந்ததிகளின் வாழ்க்கையிலும் நிறைவேறிற்று. தேவன் சொன்ன ஒவ்வொரு காரியங்களையும் அவர் நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் அவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்க இன்றைக்கு ஆயத்தமா? நாம் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து அறிக்கையிட, இந்த வார்த்தைகளை மறவாதபடிக்கு தேவன் கண்டிப்பாய் செய்வார். என் குடும்பத்துக்காய், என்னுடைய வாழ்க்கைக்காய் கண்டிப்பாய் அவர் செய்வார் என்கிற நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்க ஆயத்தமா? விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார், விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா. விசுவாசம் இருக்கிறதா? தேவனிடத்தில் நம்பிக்கை இருக்கிறதா? இல்லாவிட்டால் ஒரு வார்த்தையை, வாக்குத்தத்தத்தை கேட்டு 2 நாள் ஸ்தோத்திரம் பண்ணிவிட்டு 3ஆம் நாள் அதை மறந்து போகிற ஒரு அனுபவத்தோடு நம்ம இருந்து கொண்டிருக்கிறோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேறுகிற வார்த்தைகளாய் இருக்கிறது. அவைகளை விசுவாசிக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில் நேற்றைக்கல்ல இன்றைக்கும் அந்த வார்த்தைகளை அவர் நிறைவேற்றுவதற்காகவே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பொய் சொல்ல அவர் மனிதர் அல்லவே, மனமாற அவர் மனுபுத்திரர் அல்லவே. மனிதன் சொல்லுகிறதை சொல்லிவிட்டு சாதாரணமாய் அவர் கடந்து போய் விடுவார். ஆனால் தேவன் ஒன்றை சொன்னார், அவருடைய வாழ்க்கையில் இதை நிறைவேற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார், நிறைவேற்ற கண்ணும் கருத்துமாய் அவர் இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமிடத்திலே சொன்ன காரியத்தை நிறைவேற்ற, ஆபிரகாமுடைய சந்ததிக்கு கொடுக்க, ஒருவேளை 700 ஆண்டுகள் ஆனாலும் கூட, 400 ஆண்டுகள், 420 ஆண்டுகள் ஆனாலும் கூட, ஸ்தோத்திரம், தேவன் சொன்னதை நிறைவேற்ற அப்படியே வல்லமையுள்ளவராய் இருந்தார். தேவன் மறைக்கிறவர் அல்ல. அவருக்கு மறதியே கிடையாது, அவருக்கு மறதியே கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையில சொன்னதை அப்படியே நிறைவேற்றுகிறவர். ஹல்லேலூயா. அற்புதங்களை செய்கிற வல்லமையுடைய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. Praise you Lord. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடித்தார். ஆண்டவரே, இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே யாவையும் செய்து முடிப்பீராகப்பா, யாவையும் செய்து முடிப்பீராக, யாவையும் செய்து முடிப்பீராக. ஆண்டவரே, அன்றைக்கு யோசுவாவுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக மிகப்பெரிய ஆர்ப்பரிப்போடு ஓடிக்கொண்டிருந்ததான் அந்த யோர்தான் ஒரு குவியலாக நிற்கும், இன்னொரு பக்கம் பிரிந்து ஓடவும் தக்கதாய் அற்புதத்தை செய்தவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு உடைய ஜனங்களுக்காக, ஆராதனையிலே கலந்து கொண்டதான ஒவ்வொரு ஜனங்களுக்காகவும் அற்புதங்களை அவருடைய வாழ்க்கையின் பாதையிலே செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறீரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அற்புதத்தை செய்ய போறீர், நமக்கு நன்றி. அற்புதத்தை செய்ய போறீர், நமக்கு நன்றி. எல்லாரும் வாயினால் அறிக்கையிட்டு பேசப்பா. எனக்காய் யாவற்றையும் செய்து முடிக்க போறபடினால ஸ்தோத்திரம். எனக்காய் யாவற்றையும் செய்து முடிக்க போறபடினால ஸ்தோத்திரம். எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்க போறபடினால ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பாடுவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பாடுவர் யார்?
கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் நம்பிக்கையோடு சொல்லுங்க. நல்ல ஆண்டவரே, கருமையான ஆராதனை நாளிலே ஆராதிக்க தொழுது கொள்ள தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். கடந்து போன 11 மாதங்களும் கிருபையாக எங்களை வழிநடத்துகிறீர் ஆண்டவரே. இந்த 12வது மாதத்துக்கு 1வது ஞாயிற்றுக்கிழமையிலே தொழுது கொள்ள ஆராதிக்க நன்றி செலுத்த ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்த தெய்வமே, இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொரு சனங்களையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த போல தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா நீர் கொடுத்திருக்கிற ஜீவனுள்ள வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே தாவீதுடைய வாழ்க்கையிலே அவருடைய அறிக்கையின்படி கர்த்தர் யாவையும் செய்து முடித்தீரப்பா. குடும்பத்தினரால் அற்பமாய் எண்ணப்பட்டு ஆடுகளை மேய்க்க அனுப்பப்பட்டாலும் கூட ஆண்டவரே ஸ்தோத்திர ஆடுகளுக்கு பின்னாடி சென்றதான அந்த தாவீதை ஆசீர்வதித்து அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கே ராஜாவாய் மேய்ப்பராய் வைத்து ஆசீர்வதித்தீரே ஆண்டவரே. கர்த்தாவே தாவீதுடைய பெயரை வேதத்தில் மேன்மைப்படுத்தினீரே ஆண்டவரே. கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே விசுவாசிக்காதபடிக்கு உடைய வார்த்தைகளை விசுவாசிக்காதபடிக்கு நாங்கள் எத்தனை பிரசங்கம் கேட்டாலும் அது வீணா இருக்கும் அப்பா. வார்த்தைகளை விசுவாசித்து ஸ்தோத்தரித்து ஆண்டவரே ஸ்தோத்திர வாக்குத்தத்தங்களை நம்பி ஒவ்வொரு நாளும் ஜீவிக்கவும் கர்த்தருக்காய் யாவையும் செய்து முடித்தார் என்று சொல்லி உம்மை மகிமைப்படுத்தும்படியாக எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. யாக்கோபு இடத்துல பேசினதை அப்படியே செய்வீர் ஆண்டவரே. ஆபிரகாம் இடத்துல பேசினதை அப்படியே அவருடைய சந்ததிக்கு நிறைவேற்றுவீர். ஆபிரகாமுக்கு கொஞ்சம் காலதாமதமானாலும் கூட ஆபிரகாமத்தை குறித்து முறுமுறுக்கவே இல்லை. கர்த்தர் செய்வார் என்று சொல்லி தேசத்தில் நாலாபுரமும் கடந்து சென்ற தேவனை மகிமைப்படுத்தி ஜீவித்தார். எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நம்பிக்கை எங்களுக்கு தாரும் ஆண்டவர. தாமதத்தை நாங்கள் லேட் ஆகிறத பார்க்கும் போது ஒருவருக்காதபடிக்கு எங்களுக்கு உதவி செய்யும். தேவன் செய்வார். அவர் குறித்ததான ஒரு நாள் உண்டு, அவர் குறித்ததான ஒரு நேரம் உண்டு. ஏற்ற வேளையில பெர்ஃபெக்ட்டான ஒரு டைம்ல அவர் செய்வார் என்று சொல்லி நம்பி ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து உரிமை பாராட்ட ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆமென் என்றும் ஆண்டவரை நிறைவேற்ற போகிறதாய் ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தோடு சமாதானத்தோடு கர்த்தர் நடத்துவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளுங்கள் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய சிநேகமும் இன்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகையோருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.